கிருஷ்ணகிரியில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமன் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் என்சிசி முகாம் என்ற பெயரில் மாணவிகளை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது அவர் சிறையிலேயே உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுதன், இந்த மரணத்திற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பம் கிராமத்தில் செயல்படும் தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை என்சிசி முகாம் நடந்துள்ளது. அதில் அந்த பள்ளியைச் சேர்ந்த 17 மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது முகாமில் பங்கேற்ற 8ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய 13 வயது மாணவியை போலி என்சிசி பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக புகார் எழுந்தது. மேலும் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதிர்ச்சியூறும் தகவல் வெளியாகியது. இது தொடர்பாக சிவராமன் உள்பட 11 பேர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சிவராமன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததும் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு முதலமைச்சரும் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியது. இந்த நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் கோவையில் பதுகியிருந்தது தெரிய வந்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்தனர். பின்னர் போலீஸ் காவலில் இருந்து சிவராமன் தப்பிக்க முற்பட்ட போது அவருக்கு வலது காதலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது போலீஸ் தன்னை கைது செய்வதை அறிந்து கடந்த 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் 2 நாட்களில் எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்போது அவர் எலிபேஸ்ட் சாப்பிட்டது உறுதிதானா என மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர் எலிபேஸ்ட் தின்னது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் கொண்டு வந்தனர். தொடர்ந்து அங்கு அவருக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகளான காவல்துறை அதிகாரிகள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த சிவராமனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிவராமனின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து சென்றனர். இதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த சிவராமன் தற்போது சரியாக 5:30 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பாலியல் வழக்கில் சிவராமன் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அடுத்தடுத்து வெளியாகிய வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்.